யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். இன்னைக்கு நம்ம 2 விதமான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோசை ஊத்தி மேல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ 2 முட்டையை உடைச்சி போட்டுக்கலாம். முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை தோசை மேல தூவிக்கலாம். இப்போ கொஞ்சமா மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா மிளகு தூளை நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி தோசையை வேக வச்சுக்கலாம். இப்போ மூடியை திறந்து தோசையை திருப்பி போட்டு 1 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான காரசாரமான முட்டை தோசை ரெடி. இப்போ 2வது தோசை ஊத்திக்கலாம். மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மெலிசா தேய்ச்சிக்கலாம். இப்போ இது மேல மழை சாரல் மாதிரி ஜீனியை தூவிக்கலாம். இப்போ இது மேல 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் ஊத்தி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்த்தோம்னா தோசை நல்லா வெந்து ரோஸ்டா வந்திருக்கு. திருப்பி போடாம அப்படியே மடிச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான ஜீனி தோசை ரெடி. நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.